ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லையை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்டா ஃபிஷ். ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம எப்படி வாங்கி டேங்க் செட் பண்ணி அதை எப்படி அழகாக நம்ம கேர் பண்ணி வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த பழைய டேங்க்கை திரும்ப நான் சரி பண்ணி இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இதில் ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் நான் அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி சரி ரெட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதை எப்படி செட் பண்ணுறது அப்படி அது மட்டும் இல்லை, இந்த மோட்ரு ரொம்ப ஒரு லவ் குவாலிட்டியான மோட்ரு தான். அதுக்குன்னு மஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. நல்ல குவாலிட்டியான மோட்ரு, ஆனால் கம்மி காஸ்ட்டில் கிடைக்கும். அது ரொம்ப சூப்பரான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டேங்கில் தான் நம்ம புதுசாக ஒரு பீட்டா வாங்கிட்டு விட போகிறோம். அதை நம்ம எப்படி வாங்கிட்டு விட்றோம், அதுக்கு எப்படி நம்ம கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ அடுத்த விஷயத்தை சொல்லுங்கள். Going to buy a betta fish. இப்போ நானும் என் தம்பியும் பைக் எடுத்துக்கிட்டு அழகாக இங்கேருந்து இருக்கிற ஒரு அக்வாரியம் ஷாப்பில் போய்ட்டு ஒரு அழகாக ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். ஆனால் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. சொல்லுமா. Acclimation process. அது ஒன்றும் இல்லை, அக்ளமேஷன் ப்ராசஸ் தான் அப்படி சொல்லுது, மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அக்ளமேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை நம்ம எடுத்து தண்ணியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே நீங்கள் இதுமாரி டேரெக்டாக என்னையுமே ரிலீஸ் பண்ணிடாதீங்க. அந்த அக்வாரியம் வாட்டரையும் நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து நம்ம டேங்கில் அக்ளமேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆட் பண்ணுங்கள். அது எப்பயுமே மஸ்ட்டு, அது பெஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு. ஏன்னா அந்த அக்வாரியம் வாட்டரை எத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியாது. அது மட்டும் அதில் நிறைய டிசீஸ் கூட வந்திருக்கலாம் சேர்ந்து நம்ம கூட. அதனால் அதை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம். அதனால் எப்பயுமே நீங்கள் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் அந்த தண்ணி இந்த தண்ணி கலந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேணாம். இந்தமாரி பண்ணுறது என்னை கேட்டால் பெஸ்ட்டுமே. ஏன்னா எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவங்கள் இருக்குது. இதுமாரி பண்ணுறதுனால ஃபிஷ் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். இப்போ மோசமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது என் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம். ஏன்னா அது குடுங்கல்லையும் கலங்கல்லையும் வந்துச்சு. நான் என் கூட கூட்டு வரும்போது நான் போனது பைக் ஆச்சு. எங்கள் ஊரில் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ஃபிஷ்ஷு. நான் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன். எடுத்தோன்னே என் டேங்கை ரிலீஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் இந்த கிளாஸ் கப்பில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து என் டேங்கில் நான் ரிலீஸ் பண்ணேன். அது மட்டும் இந்த இடத்துல நிறைய கோளாறுபடிகள்லாம் ஆகிட்டு தண்ணி கீழே ஊற்றி மேலே ஊற்றி அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து அழகாக நம்ம டேங்கில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேங்க் சும்மா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும். தயவு செஞ்சு ஒரு பேரை வச்சு விட்டிங்கன்னா நான் அதை அப்படி பேரை சொல்லி வச்சு கூப்பிட்டுப்பேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் யாராவது போய் பேரை வைங்கப்பா. கொஞ்சம் யாருமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் யாருமே பேரெலாம் வைக்க மாட்டேங்க ஃபிஷ்ஷஸ்க்கு. கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பேர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ராயலாக வைங்க. எந்த பேராக இருந்தாலும் ஓகே, எந்த பேராக இருந்தாலும் நான் வச்சுப்பேன். நீங்கள் என்னடா இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. அக்ளமேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கதவெல்லாம் மூடி வச்சிட்டேன். ஏன்னா டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆகிடக்கூடாது. எதுக்குமே டெம்பரேச்சர் நம்ம பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். நான் டேங்க் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பீட்டா ஃபிஷ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு ஃபெதர் டைல் பீட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. இது போக தான் தெரியும். இன்னும் இது மியூட்டேஷன் ஆகலை. மியூட்டேஷன் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது 100% கன்ஃபார்மாக. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் பயந்து போயிருந்ததுனால இந்த மோட்டருக்கு பின்னாடியே போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மோட்ரு எவ்வளோ நேரம் போடுவீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெய்லிலாம் போட்டுற மாட்டேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 hours அந்தமாரி தான் ரன் பண்ணுவேன். ஏன்னா பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக பிடிக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் பீட்டா ஃபிஷ் டேங்கில் இந்தமாரி ஏதாவது ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு. ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 hours 2 hours அதோட ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா ரொம்ப ஃபில்ட்ரேஷன் ஓடுனுச்சுன்னா பீட்டா ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகி சீக்கிரமாக சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தமாரி சும்மா ஒன்று விட்டுறாதீங்க. கல் உப்பை சால்ட் அதாவது கரைச்சி அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றுங்க. சில பேர் லூஸு மாரி தூக்கி அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. அந்த கல் உப்பு பூரா கீழே படிஞ்சிரும். அதனால தண்ணியில் நிறைய உப்பு கரைகள்லாம் படிஞ்சிரும். அந்தமாரி பண்ணாமல் ஒரு டம்ளரில் உப்பு அள்ளி போட்டு உங்கள் டேங்க்லேருந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு அதை கரைச்சி அப்படியே ஊற்றிடுங்க. தண்ணியில் சீக்கிரமாக டிசால்வ் ஆன மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷஸ் சூப்பராகவும் அருமையாகவும் கொஞ்ச நாள்லேயே ரெக்கவர் ஆகி உங்கள் கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கொண்டு விட்டிங்கன்னா அது இன்னும் மோசமாக ஸ்ட்ரெஸ் ஆகி சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துடுவோமா.
ஃபுட்டு கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இல்லை 1 டைம் அப்படின்னு ஃபீட் பண்ணுறது மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. 3 pellet இல்லை 2 pellets அதுவே உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ்க்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன் guys. இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.